Hello students, this is Prashant and welcome to Penguin Tutorials Tamil. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் நம்ம வந்து ஸ்கெட்சப்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன வீடியோல JHS பவர் பார் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம வந்து ஸ்மூத் பற்றி கொஞ்சம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில், அதாவது இந்த டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிற ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரியலைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேட்கலாம். அப்படின்னா நம்ம குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் கூட நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். இந்த பிளக்கினே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், தாராளமாக கொடுக்குறேன், ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஃப்செட் எட்ஜ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் லைன்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் அலாங் பாத், ஓகே, ஃபைன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்க, ஸ்கெட்சப்பை ஓப்பன் பண்ணிட்டேன், சரியா? ஸோ ஸ்கெட்சப் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி தெரியும், JHS பவர் பார் அப்படிங்கிறது இதான் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐசோமெட்ரிக் டாப் வியூவில் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இதுலேயும் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஷுவலாக ஆஃப்செட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். நார்மலாக என்ன பண்ணுவோம், ஆஃப்செட்டு செலக்ட் பண்ணுவோம், தேவையான ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணுவோம், உள்ளாடி கொண்டு வருவோம், தேவைப்பட்டுச்சுன்னா வெளியே கொண்டு வருவோம். நம்ம வந்து ஒரு டைமென்ஷனும் கொடுத்துக்கணும், சரியா? பட் எனக்கு என்னமா எப்படி வேணும் அப்படின்னா, நான் வந்து கண்ட்ரோல் செட்டு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வேணும் எனக்கு ஒரு, இப்போ எனக்கு இந்த லைனை பிடிச்சேன், எனக்கு நாலா பக்கமாக வருது. பட் எனக்கு எப்படி வரணும் அப்படின்னா, அந்த லைனை பிடிச்சா எனக்கு அந்த லைன் மட்டும்தான் வரணும். அதான் டாபிக், புரிஞ்சா? சொல்ற புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், இந்த ஆப்செட்ல ஒரு லைனை பிடிச்சாலும் சரி, 4 லைனா அட் அ டைம்ல சேர்ந்து உங்களுக்கு ஆப்செட்டாக கிடைக்கும், சரியா? ஆனால் ஆட்டோகேட்ல அப்படி கிடையாது. எந்த லைன் எனக்கு ஆப்செட்டாக வேணுமோ அந்த லைனுக்கு நம்ம இது கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஃபைன். இப்போ இதே டாபிக் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம், ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்செட்டுங்கிறது தெரியுமா இருக்கு, இந்த பார்த்தீங்களா இருக்கு ஆப்செட் எட்ஜ், அதாவது எஸ்டி மிட்ச்னு சொல்லுவாங்க இதை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணுங்க, வேற ஒன்றும் பண்ண வேணும், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே இங்கே வாங்க, பார்த்தீங்களா? அந்த எட்ஜ் மட்டும் செலக்ட் ஆகுது. தென் அந்த எட்ஜை கிளிக் பண்ணிட்டு அப்படியே மவுஸை விட்டு கீழே வாங்க. இப்போ எனக்கு ஆப்செட்டோட பேராமீட்டர்ஸ் கீழே இருக்குது, ஆப்செட் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 10 சென்டிமீட்டர் ஒரு ஆப்செட் கொடுக்குறேன், புரியுதா? எனக்கு இங்கே 10 சென்டிமீட்டர் வேணும், பட் இங்கே எனக்கு 20 சென்டிமீட்டர் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை செலக்ட் பண்ணுறேன், கிளிக் பண்ணி அப்படி இங்கே வரேன். இந்த வாட்டி நான் 20 கொடுக்குறேன், வந்துருச்சா? அவ்வளோதான், முடிச்சு, வேற ஒன்றுமே இல்லை. தென் என்ன பண்ணுறேன்னா, இங்கே கிளிக் பண்ணுறேன், தென் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே இங்கே ஒரு 30 கொடுக்குறேன், வந்துருச்சா? இங்கே கிளிக் பண்ணுறேன், இங்கே செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு 35 கொடுக்குறேன், புரிஞ்சா? ஸோ இங்கே நீங்கள் இந்த ஆப்ஷன் வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 அலைன் ஆகும். ஆனால் 4ஓட பேராமீட்டர்ஸும் ஒரே மாதிரி தான் வேல்யூ கொடுக்க முடியும். பட் இங்கே அப்படி கிடையாது, நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பட் இது வந்து கரெக்டாக வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு 35 முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கரெக்டாக வந்துருச்சு. பட் வரல, இருங்க, இங்கே கொண்டு வந்து ஒரு 35 வச்சு ஓகே கொடுத்து இங்கே ஒரு கிளிக் மட்டும் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். சரி, நான் கிளிக் பண்ண மறந்துட்டேன், ஓகேவா? பண்ணி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தேவையில்லாத ஆப்ஷன்ஸை டிலீட் கூட பண்ணிக்கலாம், சரிங்களா? டிலீட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கூட இங்கே எனேபிள் பண்ணி விட்டுருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்களா, இதோ ஒரு ஆப்செட் தான், ஓகேவா? ஃபைன். இப்போ அடுத்து நம்ம இப்போ ஆப்செட் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ஒரு வாட்டி கூட பாருங்க. அப்படியே புரியலைன்னா எனக்கு கால் பண்ணி தாராளமாக கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்தது இதை நான் வந்து அப்படியே டிலீட் பண்ணிட்டு டாப்பி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்ட்ரூட் லைன் என்ன, இப்போ நான் வந்து இந்த லைனை போட்டுறேன். எனக்கு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணுறேன். இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். உடனே நீங்கள் நினைக்கல, எக்ஸ்ட்ரூட் தான் இந்த இருக்குது இல்லை, அப்போ புஷ் புல் டூல் வச்சு எக்ஸ்ட்ரூட் பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தாட் வரும். ஸோ நான் புஷ் புல் டூல் வச்சு எக்ஸ்ட்ரூட் பண்ணி பார்க்குறேன், பாருங்க, ஆகாது. ஸோ ஒரு ஸ்கெட்சப்ல எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேணும். ஃபேஸ்னா என்ன, அது எதோ வேணாலும் இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம். ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணி அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணாதான் ஒரு ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியுமே தவிர, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். நீங்கள் இங்கே பாருங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். பட் ஒரு சிங்கிள் லைனை நீங்கள் வந்து எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்க, அதான் இப்போ பார்க்க போகிற டாபிக், சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சுக்கிறேன், சரியா? வச்சுக்கிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு தான் பார்த்தீங்களா இருக்கு எக்ஸ்ட்ரூட் லைன். ஸோ நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து மவுஸை ஹோவர் பண்ணும்போது வந்து கிளிக் பண்ணுறேன், ஒரு பாயிண்டை, எந்த பாயிண்டாக கூட இருக்கட்டும், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு மேலே வரேன்.
மேலே வரும்போது டைமென்ஷன் மெஷர்மெண்ட் இங்கே கேட்குது பார்த்தீங்களா. ஸோ எந்த மெஷர்மெண்ட்லங்க உங்களுக்கு வந்து வேணும்னா வந்து ஒரு 500 கொடுத்து என்டர் பண்ணுறேன் பார்த்தீங்களா. எனக்கு என்னாச்சு, அந்த லைனே நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். ஒரு ஃபேஸை இல்லைங்க, லைனை எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபேஸ் வருது. தென் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அகைன் இது இந்த ஃபேஸை நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். பட் ஒரு சிங்கிள் லைனே நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணலாங்க, பார்த்துக்கோங்க சரியா. ஓகே சரிங்க, சிங்கிள் லைனை தானே நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்க. எனக்கு தான் இந்த ஆர்க் இருக்கு, ஆர்க் எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்கன்னா அதே சேம் ப்ரொசீஜர் தான், வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, அப்படியே மேலே கொண்டு வரீங்க. அதோட பேராமீட்டர்ஸ் நான் இந்த வாட்டி ஒரு 350 கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, வந்துருச்சு. அவ்வளோதான், எவ்வளோ அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு எது புரிஞ்சு போச்சு, ஆஃப்செட் எட்ஜ் புரிஞ்சு போச்சு அண்ட் எக்ஸ்ட்ரூட் லைன்ஸும் புரிஞ்சு போச்சு கரெக்டா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சாரி இது எக்ஸ்ட்ரூட் அலாங் பாத். எக்ஸ்ட்ரூட் அலாங் பாத்துன்றது அந்த பாத் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஐசோமெட்ரிக்கில் வச்சுக்கிட்டு நல்லா பாருங்க, டாப்பில் வச்சுக்கிறேன் சாரி சரியா. இந்த மாதிரி இது வந்து ஒரு பாத்து சரியா, இது வந்து ஒரு பாத்துங்க. இந்த பாத்துல எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணணும், அதான் மேட்டர். நான் என்ன பண்றேன்னு பாருங்க, ஒரு பால்னு கூட வச்சுக்கோங்களேன், பால்னு கூட வச்சுக்கோங்க தப்பு இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன், இதை அப்படியே செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த பார்த்தீங்களா இருக்கு எக்ஸ்ட்ரூட் அலாங் பார்த்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதாவது ஃபேஸ் பேராமீட்டர். அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க ஒரு அலைன்மெண்ட்ல எட்ஜ், அலைன்மெண்ட்ல எட்ஜை பார்க்க போறோம். விட்த், என்னோட வாலோட விட்த் வந்து பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் 22 கொடுத்துருக்கேன், 22 சென்டிமீட்டர்ல இருக்கணும். அண்ட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 அடியில இருக்கும். நான் சென்டிமீட்டர்ல கொடுத்துறதுனால நான் 300 கொடுக்குறேன். ஓகேவா, கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும்னு பாருங்க, எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் இங்க வந்துருச்சு. கூடவே எனக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்கெட்சப் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்ல ஸ்டார்ட் த ஃபேஸ் அட் திஸ் எண்ட் அப்படின்னு கேக்குது. ஸோ நான் என்ன பண்றேன், இப்ப பாருங்க எட்ஜ் இந்த ரெக்டாங்கிள் இந்த பாத்தோட எட்ஜில் இருக்கு. நான் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா திரும்ப கேட்குது எஸ் வந்துருச்சா. இது வந்து எட்ஜ், அலைன் எட்ஜில் இருக்கு. நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா அடுத்து என்ன பண்ண போறேன்னா சென்டர்ல கொடுக்குறேன். சென்டர்ல கொடுத்துட்டு ஓகே பண்ணி இப்ப நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு இது சென்டர்ல இருக்கு, புரிஞ்சுங்களா. சென்டர் அதாவது இந்த ரெக்டாங்கிளோட சென்டர்ல இந்த பாத்து போகுது. எட்ஜ் கொடுக்கும்போது இந்த ரெக்டாங்கிளோட எட்ஜில தான் பார்த்து போச்சு. இப்போ அது சென்டர்ல இருக்கு, நல்லா பாருங்க. ஜூம் பண்ண முடியல, ஜூம் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன் சாரி. இந்த மாதிரி இருக்கட்டும். அகைன் நான் உங்களுக்காக நான் வந்து சென்டர்ல கொடுத்து கிளிக் பண்றேன். பாத்தீங்களா இந்த சென்டர்ல வந்துருச்சா. எட்ஜ் கொடுக்கும்போது இந்த பார்த்து இதுல வந்து இருக்கும். ஸோ தென் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துட்டேன்னா எனக்கு கரெக்டா வந்துடும். ஓகேங்களா. அடுத்து நாம பார்க்க போறது அலைன். அலைன்ல சென்ட்ரல் பிளான் இருக்கு, சென்ட்ராய்டு அப்படின்னு இருக்குது. ஸோ சென்ட்ராய்டை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க, எனக்கு அப்படியே என்னாச்சு அப்படின்னா அந்த பாத்துக்கு சென்டர்ல, அதாவது ஃபர்ஸ்ட் எட்ஜ் இங்க இருந்துச்சு, சென்டர் இங்க இருந்துச்சு, சென்ட்ராய்டு என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன் சரியா. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க. இதில் நீங்க வந்து ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு தென் இந்த மாதிரி கனெக்ட் கூட பண்ணிக்கலாம், தப்பு இல்லை சரியா. நார்மலா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்து என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி மேல மேல கொண்டு போவீங்க சரியா. இந்த மாதிரி மேல கொண்டு போவீங்க. அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லைனை மட்டும் இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு தென் இதை டிலீட் பண்ணீங்கன்னா கூட இந்த மாதிரி வரும் சரியா. பட் இந்த ரெண்டுல எது ஈஸி அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இது ஈஸியா இல்லை இது ஈஸியா அப்படின்னு நீங்களே பார்த்துக்கலாம் சரியா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எட்ஜ் பார்த்தோம் அண்ட் எக்ஸ்ட்ரூட் லைன் பார்த்தோம் அண்ட் எக்ஸ்ட்ரூட் எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மூணு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியலனாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி கூட போட்டு பாருங்க, கண்டிப்பா புரியும். அப்படியும் புரியலையா அப்படியே என்கிட்ட வந்துருங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, ஃபைன், பாய்.